ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறவுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்தம் குறித்த ஆயத்த மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெற்றது. மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் பணியமர்த்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு ஜனவரி 6ஆம் தேதி முதல் எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்திலே மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்று தமிழகத்திலே 38 மாவட்ட தலைநகர்களிலும் மிக எழுச்சியாக போராட்ட ஆயத்த மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், விடியலாட்சி என்ற பெயரிலே தமிழகத்துடைய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு வாக்களித்து தமிழகத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்கள் அரசு ஊழியருடைய பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறினீர்கள். ஆசிரியர்கள் அரசு ஊழியருடைய வாழ்விலே விடியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோரிக்கையை கூட உங்களுடைய இந்த 4½ ஆண்டு கால ஆட்சியிலே நிறைவேற்றப்படவில்லை என்பதை வருத்தத்தோடு இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.